வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அளவைகளில் பயிற்சி 2.3 8வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 7வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். 8வது கணக்கு. ஓர் அஞ்சல் அலுவலகம் முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 5:45 மணி வரை இயங்குகின்றது. மதியம் 1 மணி நேரம் உணவு இடைவேளை ஆகும். அஞ்சல் அலுவலகம் வாரத்திற்கு 6 நாட்கள் இயங்கினால் ஒரு வாரத்தின் மொத்த வேலை நேரத்தை கணக்கிடுக. அஞ்சல் அலுவலகம் 10 மணிலேருந்து 5:45 வரையும் இயங்குது. அதில் மதியம் 1 மணி நேரம் சாப்பாடு டைம் போயிடுது. சாப்பாடு டைம் போக வாரத்தில் 6 நாட்கள் இயங்குது. அப்போ வாரத்தின் மொத்த வேலை நேரத்தை எவ்வளோதுன்னு கேட்டிருக்காங்க. வாரத்தில் மொத்த வேலை நேரம் எவ்வளோதுன்னு கேட்டிருக்காங்க. நாட்களில் கொடுத்துட்டாங்க. நம்ம நேரத்தில் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஒரு நாளில் பார்க்கும் வேலை நேரம். ஒரு நாளில் பார்க்கும் வேலை நேரம் ஈக்குவல் டு 10 மணி முதல் 10 மணி டு 5:45 வரை. 5:45 மணி வரை ஒரு நாளைக்கு வேலை பார்க்குற டைம். ஒரு நாளில் பார்க்கும் வேலை நேரம் 10 மணி முதல் 5:45 மணி வரைன்னு இருக்குது. இதுக்கு இடையில் கால இடைவெளி எவ்வளவு இருக்கும்? இடைப்பட்ட நேரம் 10 மணிலேருந்து 5:45 வரையும் இடைப்பட்ட நேரம் நமக்கு 7 மணி நேரம் இருக்கும். 7 மணி நேரம் 45 நிமிடங்கள். 7 மணி, இது ரெண்டுக்கும் இடையில் உள்ள கால இடைவெளி எவ்வளோதுன்னா 7 மணி 45 நிமிடங்கள். நான் சேர்த்து எழுதியிருக்கேன். 7:45 மணி வரைன்னு இருக்குது. அப்போ மதியம் சாப்பாட்டு நேரம் இருக்குல்ல, மதியம் உணவு நேரம் இருக்குல்ல, அதை இதில் கழிச்சிடணும். அப்போ 1 மணி நேரத்தை இதில் கழிச்சிடணும் நம்ம. -1 மணி நேரம். அப்போ 7ல் 1 போச்சுன்னா எவ்வளவு? மீதி 6. 6:45 மணி. 6:45 மணி. நமக்கு ஒரு நாளைக்கு வேலை பார்க்குற நேரம் கிடச்சிருச்சு. இதை வச்சுக்கிட்டு 6 நாட்களுக்கு இயங்கினா அதோட நேரத்தையும் கால்குலேட் பண்ணுவோம். மொத்த வேலை நாட்கள். மொத்த வேலை எத்தனை நாள் பார்க்குறாங்க? 6 நாட்கள் பார்க்குறாங்க. அப்போ மொத்த 6 நாட்கள் நாட்களில் வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளோ நேரம்னு பார்க்கணும். நம்ம மொத்த வேலை நாள் எத்தனை? 6 நாள். மொத்த வேலை நாள் 6. இந்த 6:45 மணி இருக்குல்ல, அதை மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஒரு ஆன்சர் கிடைக்கும். 6ஐயும் இந்த 6:45 மணியையும் 6:45ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா 6 நாளைக்கு உள்ளது கிடைக்கும். அங்கே மல்டிபிள் பண்ணுவோம். 6:45 × 6. இப்போ 45 ஒண்டி நம்ம 6ஆல் பெருக்குவோம். 5×6 = 30, மேலே 3, 4 24, 27, 270 கிடச்சிருக்கு. புள்ளி வச்சுட்டு மீதி 6 பெருக்கணும்னா 6×6 = 36 கிடச்சிருக்கு. இப்போ 36 மணி 270 நிமிடங்கள். 270 நிமிடங்கள். 270 நிமிடம்னு இருக்குது நமக்கு. 36 மணி 270 நிமிடம் இருக்குது. இந்த 270 நிமிடத்தை நான் கொஞ்சம் நிமிஷம் 1 மணி நேரமாக மாற்ற போகிறேன். இப்போ 1 மணி நேரமாக மாற்றுறதுக்கு எவ்வளோன்னா 1 நிமிடம் =
ஒரு மணி ஈக்குவல் டு 1/60. 1/60 நம்ம மணியாக மாற்றுறதுக்கு ஹவர்ஸாக மாற்றுறதுனால, அப்போ ஒரு நிமிடம் ஈக்குவல் டு ஒரு நிமிடத்தை வந்து ஹவர்ஸாக மாற்றணும்னா 1/60. அங்கே எத்தனை நிமிடம் இருக்குது? இப்போ அங்கே வந்து 270 நிமிடம் இருக்குது. இந்த 270 நிமிடத்தை 60ஆல் வகுத்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 270/60. 00 அடி பெறும். 1 6 2 12 3 18 4 24. 4 மீதி எவ்வளவு இருக்குது? 3. அது வந்து இந்த 4ங்கிறது 4 மணி, 4 ஹவர்ஸ், 4 மணி நேரம். ஓகேவா? 4 மணி ப்ளஸ் மீதி எவ்வளவு இருக்குது? இந்த இதில் மீதி 3 இருக்குது. அப்போ இது வந்து 30 நிமிடம். 30 நிமிடம். ஓகேவா? இப்போ இந்த 4 வந்து 36ஓட கூட்டினோம்னா 40 மணி. 40 மணி நேரம் ப்ளஸ் 30 நிமிடம். 30 நிமிடம். வாரத்தில் 6 நாட்கள் அஞ்சல் அலுவலகம் வந்து இயங்கினுச்சுன்னா 40 மணி நேரம் 30 நிமிடங்கள் வந்து இருக்கும் அதோட நேரம். வாரத்தில் மொத்த வேலை நேரம். வாரத்தில் மொத்த வேலை நேரம் ஈக்குவல் டு 40 மணி நேரம் 30 நிமிடம். 40 மணி நேரம் 30 நிமிடம். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும்.